Hi students. Last video நம்ம வந்து பார்த்தீங்கன்னா physical properties of alcohol நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா chemical properties of alcohol நம்ம பார்க்க போகிறோம். chemical propertiesல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த nucleophilic substitution reaction of alcohol சரிங்களா, அது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹாலுங்கிற ஹெட்டிங்கில் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு வந்துட்டாலே மீனிங் எதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் ரிச் குரூப்னு தெரிஞ்சேஷன் தான் சரிங்களா. அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா ஒரு நியூக்ளியோஃபைலை வந்து இன்னொரு நியூக்ளியோஃபைல் வந்து என்ன ஆகுனா சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த OH குரூப்பை இந்த HBr இருக்கக்கூடிய BR இருக்கு இல்லைங்களா, அந்த BR வந்து என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்குங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு நியூக்ளியோஃபிலிக் கேரிங் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆல்கஹால் அது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஆல்கஹால் வந்து ஒன் ஆஃப் இந்த OH குரூப் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் இந்த பேசிக் கேரிங் லீவிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசிஸ் ஆஃப் ஏரிங் ஒரு பெஸ்ட் ஏரிங் லீவிங் குரூப்புங்க. அப்போ ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த OH குரூப் வெளியில் போனால் தான் உள்ளே வந்து என்னங்க BR குரூப் உள்ளே என்ட்ரு ஆக முடியுங்க. அப்போ ஒரு ஆள் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒரு ஆள் வெளியில் போனது இன்னொரு ஆள் என்னங்க உள்ளே வர முடியுங்க. ஓகே தானே, சரி. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா புரோட்டனேஷன் பண்ணுறீங்க. இந்த புரோட்டனேஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த OH குரூப் இருக்கு வச்சுக்கலாம், ஆல்கஹாலை புரோட்டனேஷன் பண்ணுறேன். அடிஷன் ஆஃப் ஏருங்க புரோட்டான். அப்போ அந்த புரோட்டானுங்கிறது யார் H+ தானே, அந்த H+ எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த HBr இருக்கக்கூடிய H+ வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ இது உள்ளே என்ன OH2 மேலே ப்ளஸ்ன்னு வரும், மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நான் வச்சு கிளியர் நான். அப்புறம் இந்த OH2 என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிரும். எப்போ டீஹைட்ரேஷன் ஆகும்னா ஆஃப்டர் அட்டாக்கிங் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூக்ளியோஃபைலுங்க. ஓகே, நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த H2 வந்து வாட்டரை வந்து வெளியில் போயிடும். ஓகேங்களா, சரி. இப்போ இதுதான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கீழே மெக்கானிசமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஆல்கஹால் undergoes nucleophilic substitution reaction with hydrohalic acidங்கிறது ஹைட்ராசிட்ஸுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா either we can use HCl அல்ல HBrங்க, HI யாரும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். டு ஃபார்ம் யாருங்க அல்கைல் ஹாலைட், மறந்து விட்டுற நல்லஞ்சாச்சு. ஓகே, இன்கேஸ் ஆஃப் இந்த ப்ரைமரிக்கு பேல இன்கேஸ் நீங்கள் ட்ரெஷரி ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம்னா ஹீட்டிங் பண்ண போகிறோம். தட் வில் சே லேட்டர், நெக்ஸ்ட் பேஜில் பார்த்து வச்சுக்கலாங்க. நான் லெசன்ங்க. இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, அல்கைல் ஹாலைடுங்க, அது ப்ரோமோ ஏர் ஈத்தேன். எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆல்கஹால் தானே. என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் இதுங்க, CH2OH வந்துட்டாலே தட் இஸ் பிலாங்ஸ் டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் பண்ணுறீங்க ஃப்ரம் எங்கிருந்துன்னா பிரைமரி ஆல்கஹால். திஸ் இஸ் ஃபாலோட் பை வாட் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம்ஸ் வந்து SN2 மெக்கானிசம் கொடுத்துருக்குறோம். அப்போ SN2நாலே திஸ் இஸ் பிலாங்ஸ் டு பைமாலிகுலர் nucleophilic substitution reaction. That means the rate of the reaction depends on both the substrate and the nucleophile. இப்போ பாருங்க, இது மெக்கானிசம் பாருங்கள். இப்போ எத்தனால் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆக்சிஜன் வில் பி ஹேவிங் 2 lone pair of electrons. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுற, புரோட்டனேஷன் பண்ணுற. அதாவது இந்த புரோட்டான் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டான் மட்டும் உள்ளே வரும்னு வச்சுக்கலாம். அப்போ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய 2 lone pair of electronல ஏதாவது ஒரு lone pair of எலக்ட்ரானை கொடுப்பாங்க. யாருக்குங்க, H+க்குங்க. சரியா, இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸோடு சேர்ந்து நியூட்ரல் ஆயிடும். ஒன் மோர் எலக்ட்ரான் கேன் ஃபார்ம் எ நியூ பாண்ட் வித் யாருங்க, ஹைட்ரஜன் ஆட்டம். கிளியரா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன புரோட்டனேஷன் பண்ணிட்டீங்க. அப்போ கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் இது இருக்குல்ல, இவனுக்கு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா புரோட்டனேட்டட் யாருங்க ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த Br- இருக்கு வெளியில், இந்த Br- இருக்குல்ல, இந்த Br- எடுத்து அட்டாக் பண்ண போகிறேன். அப்போ Br- இருக்குங்க, திஸ் இஸ் நத்திங் பட் யார் நியூக்ளியோஃபைல். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன அட்டாக்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் யாருங்க அட்டாக்குங்க. அப்போ இந்த நியூக்ளியோஃபில் இங்கே அட்டாக் பண்ண உடனே எங்கே இருக்கிற வாட்டர் மால் இது H2O இருக்குல்ல, இது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி உள்ள என்ட்ராய் இல்லை நியூட்ரல் ஆகிங்க, இந்த ஹோல் குரூப் என்ன வெளியில் போயிடும், வாட்டர் வெளியில் போயிடுவாங்க. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன ஃபார்ம், CH3 பாண்ட் யாருங்க CH2, இந்த Br வந்து அட்டாச் ஆகி போச்சு, மறந்து விட்டுறாரு. அப்போ இது ஒரு விஷயம் என்னென்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகுறதும் இந்த வாட்டர் இங்கிருந்து லீவ் ஆகிறது ரெண்டு எப்படி நடக்குது, சைமல்டேனியஸாக வந்து நடக்குதுங்க. இது எதுன்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் இன்டு
primary alkyl halide followed by எந்த ரியாக்ஷன் கேட்டு யாருங்க SN2 மெக்கானிசம் மறந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? சரி, இதே கண்டிஷனை இதே மெக்கானிசம் இன்ஸ்டெட் ஆஃப் SN2க்கு பதிலாக SN1 நான் அப்ளை பண்ணணும்னா instead of using யாருங்க பிரைமரிக்கு பதில் நான் ஐம் கோயிங் டு டேக் கேர் ட்ரெஷரி வந்து எடுக்க போகிறேங்க. சரிங்களா? அப்போ ட்ரெஷரி ஆல்கஹால் இருந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் இடத்துலைங்க லெசன் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா alkyl halide formation of tertiary alcohol follows யாரு SN1 mechanism. அப்போ இவன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா tertiary alcohol. சரிதானே? ஏன்னா இந்த OH attached carbon surrounded by 3 other carbon atom-ஆ? சரி, இவன் தான் யாரு tertiary alcohol. அது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். tertiary alkyl யாருங்க halide கன்வெர்ட் ஆகி போச்சுங்க. கிளியர்? This is belongs to what type of reaction? SN1. என்றைக்குமே SN1 வந்துட்டாலே அந்த இடத்துல இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கார்போகேட்டையான். நம்ம கார்போகேட்டையனுங்கிறது யார் C+ தானேங்க. இந்த கார்போகேட்டையன் நம்ம ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? நான் லிசன் ஹியர் சேம் மெத்தட் தான். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் இது tertiary butyl alcohol. It is also known as 2-methyl-2-propanol. எப்படிங்க நம்பர் பார்த்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இப்போ செகண்ட் கார்பன் மெத்தில் குரூப் இருக்கா? அப்போ 2-methyl யாராங்க 2-propanol. இது ஃபஸ்ட் என்ன பண்ணுறது சேம் ப்ரோட்டனேஷன் பண்ணுறேன். அப்போ ஆக்சிஜன் பக்கத்தில் இந்த H அட்டாச் ஆகி ஆக்சிஜன் பிகம் இயர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஓகே, அந்த மெத்தட் முன்னாடி இருக்கிற மெத்தட் நான் வச்சு கிளியர்னா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து அடுத்த ஸ்டெப் வர ஸ்டெப் ப்ளஸ் ஸ்லோ ஸ்டெப்புங்க. ரீசன் பிகாஸ் ஆஃப் SN1ல we have 2 step process. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ ஸ்லோ ஸ்டெப்புங்க, செகண்ட் ஸ்டெப் இது பார்த்தா ஃபாஸ்ட் ஸ்டெப்புங்க. இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிருந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிங்க இந்த வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ வாட்டர் மாலிகுல் வெளியில் போன அந்த ஸ்டெப் என்ன சொல்லி டீஹைட்ரேஷன் சொல்லிக்கலாமா? அப்போ இந்த இது ஹெட்ரோடிக்ளிவேஜ் ஆனதுனால கார்பன் பிகம் சார்ஜ் என்னங்க பாசிட்டிவ் சார்ஜர். ஓகே, அப்போ இவ யாருங்க ட்ரை மெத்தில் குரூப் இருக்கிறாங்க. சென்டர் யாருங்க சரி, இது யாரு ட்ரெஷரி கார்போகேட்டையான். இந்த ட்ரெஷரி கார்போகேட்டையான் வந்ததுனால அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா Br- அட்டாக் பண்ண போகிறேன். அப்போ இது நியூக்ளியோஃபைல் தானே, இது எலக்ட்ரான் ரிச் தானே. அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைட் யார் இவன் தானே, இவனை வந்து அட்டாக் பண்ணலாம். இது இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ Br- ஃபாஸ்ட்டு போய் என்ன ஆகுதுன்னு அட்டாக் ஆகிடும். அப்போ கிடைக்கக்கூடிய யாருன்னு கேட்டு யாருங்க அல்கைல் யாருங்க tertiary alkyl யாருங்க halide. அப்போ திஸ் இஸ் அப்போ கன்வர்ஷன் ஆஃப் tertiary alcohol into tertiary alkyl halide பிலாங்ஸ் டு வந்து போய் பார்த்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பட் என்னன்னு கேட்டுன்னு யாருங்க SN1ங்க. இது மறந்து விட்டுறாரு. சரி, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னா இது மெயினுங்க. இந்த இடத்துல ஒரு ஆரம் இருப்பார் ஈக்லிபிரியம் சிம்பிள் ஒரு இது கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பான்னா இந்த கார்போகேட்டையான் இருந்துங்க ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணியிருப்பான். அப்போ உங்கள் பேர் யாருன்னு கேட்டு டீப்ரோட்டனேஷன் தானே. அப்போ அங்கேருந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க. அப்போ டீப்ரோட்டனேஷன் அதாவது அப்போ 3 CH3 இருக்குல்ல, நீ இங்கே இருக்க ஒரு CH3 இடுங்க. இந்த CH3 ஒரு H+ மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ அங்கிருந்து அப்போ எலிமினேஷன் ஆன உடனே அப்போ இந்த கார்பனுக்கும் சென்டர் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகிற டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ என்றைக்குமே எலிமினேஷன் ரியாக்ஷனாலே ஃபார்மேஷன் ஆஃப் யாருங்க மல்டிபிள் பாண்ட் ஆகும். சரி, இப்போது இங்கிருந்தும் இந்த காம்பவுண்டு கொண்டாடலாங்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ரீட்டிங் வித் யாருங்க ஹைட்ரஜன் புரோமைட். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் இருக்குது திஸ் அடிஷன் ரியாக்ஷன். பட் நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க. இந்த இடத்துல இந்த HBr வந்து ஆட் ஆகுது. எங்கே ஆட் ஆகுதுன்னா கார்பன் யாருங்க டபுள் பாண்டில் வந்து இங்கே ஆட் ஆகுதுங்க. அப்போது அக்கார்டிங் டு மார்கோனிக் ரூல் உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். அப்போ மார்கோனிக் ரூல் என்ன சொல்கிறேன்னா த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜென்ட் யாருங்க இந்த Br- இஸ் அட்டாச் டு கார்பன் டபுள் பாண்ட் பியரிங் லெஸ் நம்பர் ஆஃப் யாருங்க ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குங்க. அப்போ அங்கே வந்து எது அட்டாச் ஆகிடுங்க Br- இங்கே அட்டாச் ஆகிருங்க. H+ எங்கே அட்டாச் ஆகிடுங்க இந்த CH2 அட்டாச் ஆகிரும். அப்போ இது என்ன ரியாக்ஷன் அடிஷன் ரியாக்ஷனாலே டபுள் பாண்ட் இருந்து என்ன கன்வெர்ட் ஆகிடுவாங்க சிங்கிள் பாண்டை கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஓகே தானேங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் யார் tertiary alcohol into tertiary alkyl halide belongs to reaction SN1. கிளியர் இடத்துலைங்கண்ணா. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் தட் இது தவிர வேறு எந்தெந்த ரியாக்ஷன் வந்து போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்கஹால் இன்ட்டு அல்கைல் ஹாலைடை கன்வெர்ட் ஆகும். அது கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்ட்டு அல்கைல் ஹாலைடை கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துங்க ஒரு 3 ரியேஜன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுங்க,
அப்புறம் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுங்க. அப்புறம் யாருன்னா தயோனைல் யாருங்க குளோரைடு. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 3 பேர் வந்து பாதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நல்ல லிசன் பண்ணிக்கோங்க பாருங்க. கன்வர்ஷன் ஆஃப் alkyl alcohol into alkyl halide by using other methods. இப்போ இங்கே எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் தான். நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜன் மட்டும் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா இங்கே வந்து PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. திஸ் இஸ் பாஸ்பரஸ் யாருங்க ட்ரைக்ளோரைடுங்க. இது யாருங்க SOCl2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த கிவன் காம்பவுண்ட் ஆல்கஹாலாக இருந்துங்க, that alcohol is treated with either PCl5 or PCl3 or SOCl2, whatever it may be. The OH group the OH group is replaced by the particular halogen. இப்போ இங்கே OH group is replaced particular halogen யாருங்க Cl தானே, அந்த Cl தான் இங்கே வந்திருக்கும். கிளியர். இங்கே யாருங்க Cl தானே, இந்த Cl இங்கே வந்திருக்கும். இங்கே Cl இருக்கா, Cl வந்து instead of Clக்கு பிறகு Br இருந்துச்சுன்னா என்ன வருங்க, Br ஃபார்ம் ஆகுங்க. ஓகே, நான் இதில் நம்ம வெளியில் வரக்கூடிய இந்த பை ப்ராடக்ட் மெயின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ யூஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடில் என்ன வெளியில் வரும்னா POCl3. இந்த POCl3ங்கிறது பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவாங்க, ஆர் பாஸ்போரைல் யாருங்க குளோரைடு. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் PCl5க்கு பதில் PCl3 போட்டுன்னு வச்சுக்கலாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம PCl3 யூஸ் பண்ணும்போது we have to take around 3 molecules of யாருங்க எத்தில் ஆல்கஹாலுங்க. எத்தனை மாலிகுல்ஸுங்க இந்த இடத்துல மாலிகுல்ஸ் 3 molecules ஆஃப் யாருங்க எத்தில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் யாரு H3PO3. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆசிடுங்க. என்ன ஆசிட், பாஸ்பரஸ் யாருங்க ஆசிட். கிளியர். நான் மற்றதெல்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து காமன் தான், சேமாக வரும். லாஸ்ட் ஒன் இஸ் SOCl2. நேம் என்னங்க, தயோனைல் குளோரைடு. ஓகே, THIONOL தயோனைல் குளோரைடுங்க. இதை ட்ரீட் பண்ணும்போது கூட இந்த OH இஸ் ரீப்ளேஸ் பை பர்டிகுலர் ஹாலஜன். அந்த SO வந்து SO2 வெளியில் போயிடும். இப்போது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்துங்க இந்த PCl3 மட்டும் ட்ரீட் பண்ணும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் வேணுங்கிற பிரிடின் வேணுங்கிற பைரிடின். சரியா, பைரிடின் வந்து ஒன் ஆஃப் த 6 மெம்பர் ரிங்கு. நைட்ரஸ் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நைட்ரஸ் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டாலே தட் இஸ் ஒன் ஆஃப் த என்ன கேரக்டர்னு கேட்டிங்கன்னா பேசிக் கேரக்டருங்க. இது வந்து பேஸ் கேரக்டர் அக்கார்டிங் டு இந்த லூயிஸ் கான்செப்ட் படி. அப்போ இந்த நைட்ரஸ் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன டொனேட் பண்ணுறதே உட்காந்துருப்பாங்க. இது மறந்து விட்டுறாங்க. கிளியரா. நான் இப்போ நான் இந்த 3 பேரில் இந்த SOCl2க்கு மட்டும் ஒரு ரெட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பேன், மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ ஏன்னா நீங்கள் இவங்க 3 பேரில் பெஸ்ட் ரியேஜென்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்டு ஆல்கைல் ஹைலைடு யாருன்னு கேட்டிங்கன்னா SOCl2. 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. SOCl2 வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடக்கும், ரேட்டு வந்து ஸ்பீடாக நடக்கும், மறந்து விட்டுறாரு. இது வந்து அதர் மெத்தட்ஸ் வந்து டு கன்வெர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்கைல் ஆல்கஹால் இன்ட்டு யாருங்க அல்கைல் யாருங்க ஹாலைடு. ஓகேங்களா. அப்போ இவன் தான் யார் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் யாருங்க சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் நம்ம பார்த்த வந்து ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.